அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 8 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில 2ஆம் தவணைக்குரிய பாட அலகு கடப்பொருளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். சரியா? அப்ப இன்று நாங்க ஏற்கனவே சடப்பொருட்களில் ஏற்படுகின்ற மாற்றம் தொடர்பாக நாங்கள் படித்த விடயங்களை ஞாபகப்படுத்தி இன்றைக்கு நாங்க அதனுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். இப்ப சடப்பொருள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல நாங்க 2 விதமான மாற்றங்கள் பற்றி படிச்சிருக்கோம். ஒன்று பௌதீக மாற்றங்கள் தொடர்பானது. பௌதீக மாற்றங்கள் தொடர்பான இன்னொன்று இரசாயன மாற்றம் தொடர்பானது. அப்ப ஒரு சடப்பொருள்ல மாற்றம் நடக்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றுதான் நடக்கக்கூடும். அப்ப பாக்குறோம் பௌதீக மாற்றம்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இரசாயன மாற்றம்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நாங்க ஆரம்ப வகுப்பில பார்த்திருக்கோம். இருந்தாலும் நாங்க அதை மீண்டும் நினைவுபடுத்தோம். பௌதீக மாற்றம் ஒரு பொருள்ல, அதாவது அந்த சடப்பொருள்ல அதன் இயல்பும் அமைப்பும் மாற்றம் அடையாது இருந்தா அது பௌதீக மாற்றம். இப்ப உதாரணம், ஒரு பெரிய விறகு கட்டைய நாங்கள் சிறியதாக கொத்தி அடுக்குதல். அது ஆரம்பத்துல விறகாக இருக்கிறது, நாங்க சின்னதாக கொத்தி அடுக்கின பிறகும் அது விறகாகவே இருக்கிறது. இதுல என்ன மாற்றம் நடந்திருக்குன்னா, பெரிய கட்டை சிறிய கட்டையாக மாறியிருக்கு. அது பௌதீக மாற்றமே ஒழிய அதன் இயல்புல எந்த மாற்றமும் இல்லை. ஆரம்பத்துல அது விறகு, இறுதியாகவும் அது விறகு. சரியா? அப்ப அதை சொல்றது பௌதீக மாற்றம். அந்த பொருள் அதே பொருளாக இருக்க வேண்டும், அதுதான் பௌதீக மாற்றம். இயல்பு மாறக்கூடாதுன்னா அந்த பொருள் அதே பொருளாக இருக்கத்தானே வேணும். அந்த சந்தர்ப்பத்தை சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கடுதாசியை நாங்க முழுதாக வச்சிருக்கிறதும் அதே கடுதாசியை சிறு துண்டுகளாக கிழிச்சு வச்சிருந்தாலும் அது ரெண்டுமே கடதாசிதான். அதன் இயல்பு எந்த மாற்றமும் இல்லை. அப்ப அதனுடைய இயல்புகள்ல எந்த மாற்றமும் இல்லாம நடக்கிறத பௌதீக மாற்றம் சொல்லுறோம். அதே சமயம் இயல்பு மாறி ஏதாவது ஒரு புதிய பதார்த்தம் உருவாகி இருந்தால் அது இரசாயன மாற்றம். உதாரணமாக அந்த விறகையை எடுத்துக்கொள்ளுவோம். அந்த விறகை நாங்கள் எரித்த பொழுது அதிலிருந்து சாம்பல் கிடைக்கிறது. இப்ப நாங்க விறகைத்தான் வச்சிருந்த நாங்கள் எரிச்ச பிறகு அது சாம்பலாக மாறிவிட்டது. இப்ப சாம்பலும் அந்த விறகும் ஒரே இயல்பை கொண்டிருக்கவில்லை. ஆகவே அது இரசாயன மாற்றம். சாம்பல் என்கின்ற ஒரு புதிய பதார்த்தம் உருவாகியுள்ளது என்று சொல்லலாம். அதே போலதான் அந்த கடுதாசி துண்டுகளை நாங்கள் எரித்த பொழுது சாம்பல் மிஞ்சியது. அப்ப கடதாசியும் அந்த சாம்பலும் ஒன்று அல்ல. அப்ப அதை நாங்கள் இரசாயன மாற்றம், அது ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் சொல்லணும். சரியா? அப்ப உங்களுக்கு இந்த 2 வகையான மாற்றங்களும் இந்த இனங்காண தெரியும். சரியா? ரைட். அப்ப இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இன்னைக்கு ஒரு நிலை மாற்றம் என்பது பௌதீக மாற்றம் என்று சொல்லி பார்க்க போறோம். பௌதீக மாற்றம் தொடர்பாகத்தான் பார்க்க போறோம். இப்ப நாங்க பார்க்க போறது பௌதீக மாற்றம். பௌதீக மாற்றம் எப்படி இருக்க வேணும், அதனுடைய இயல்பு மாறக்கூடாது, அது அப்படியே இருக்க வேணும். அது ஒன்றில் பெருசா இருந்து சின்னதா வரலாம், சின்னதா இருந்து பெருசா போகலாம், அதுல பிரச்சனை இல்லை. சரியா?
பாப்பம் நாங்க ஒரு செயற்பாடு கொண்டு தந்திருக்கோம். செயற்பாடு ஒன்று தந்திருக்கிறோம். அந்த செயற்பாட்டுல உங்களுடைய அவதானம் என்ன என்று சொல்லி கேட்கும். சரியா? அப்ப முதலாவது அதை சொல்லி இருக்கிற செயற்பாடு ஒரு கொஞ்சம் மெழுகை எடுத்து, மெழுகு தெரியும் தானே பிள்ளைய, மெழுகை எடுத்து கொதி குழாய்க்குள்ள போட்டு வெப்பம் ஏற்றுட்ட. கொதி குழாய் என்றா என்னன்னு தெரியுதானே? பாயிலிங் டியூப். அந்த டியூப் எடுத்து பாயிலிங் டியூப் எடுத்து அதுக்குள்ள மெழுக போட்டு முதலாவது செயற்பாட்டுல மெழுகு ஒரு கொதி குழாய்க்குள்ள எடுக்கப்பட்டு அதுக்கு வெப்பம் வழங்க முதலாவது செயற்பாடு. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? மெழுக சூடாக்கினா என்ன செய்யும்? சரி, சாதாரணமா ஒரு மெழுகு திரிய நீங்க கொளுத்தினா என்ன செய்யுது? உருகி போகும். அதைத்தான் நீங்கள் பார்ப்பீங்கள். கண்ணால நீங்க பாக்குறது என்ன? கட்டியா இருந்த மெழுகு உருகினா திரவமாக மாறுறத பார்க்க உங்களுக்கு. நீங்க போட்ட மெழுகு கட்டியா இருந்தா அதை நாங்க திண்மமா இருக்குன்னு சொல்லுவோம். அப்படித்தானே? திண்மமா இருக்கு. நாங்க ஒரு முக்கோணியனால குறிச்சு காட்டேன். ஹீட்டர். இப்ப நாங்க வெப்பம் வழங்கிட்டு அது உருகி கொஞ்சம் நீர் மாதிரி தண்ணி திரவம் சொல்லுவோம். திரவம் திரவமா மாறுது, தண்ணியா மாறுது. இது எங்கட முதலாவது செயற்பாட்டுல வந்த அவதானம். மெழுகு எடுத்து ஹீட் பண்ணினா உருகும். சரியா? இப்ப உருகி திரவமாக மாறியது. திருப்ப இதை செய்துட்டு இதை உருக்கி எடுத்துட்டு இதை தனியா வச்சுக்கொண்டு இது உருகிடும், வெப்பமாக்கின உருகிடும். இதை எடுத்து தனியா வைப்போம். இப்ப இரண்டாவது செயற்பாட பார்ப்போம். இரண்டாவது என்ன செய்யட்டாங்க? ஒரு முகவையில பனிக்கட்டிய எடுக்கணும். ஒரு முகவைக்குள்ள பனிக்கட்டி துண்டுகளை போடணும். சரியா? அதுக்கு வெப்பம் வழங்க. இது பனிக்கட்டி துண்டு. ஐஸ் கட்டிய போட்டுட்டு உங்களுக்கு வெப்பம் கொடுக்கட்டா. சரியா? இப்ப என்ன செய்வீங்க? இது இப்ப பனிக்கட்டிய நீங்க வெப்பமாக்கினா என்ன செய்யும்? அது உருகும். உருகினா எப்படி வரும்? தண்ணியா வரும். திரும்ப நீங்க தண்ணி ஆகின பிறகும் நீங்க வெப்பமாக்க என்ன நடக்கும்? பனிக்கட்டி உருகிட்டு உருகினா தண்ணியாயிடு எல்லாம் உருகி தண்ணியா வந்து தண்ணியா வந்த பிறகும் நீங்க தொடர்ந்து வெப்பமாக்கி கொண்டே இருந்து தண்ணி சூடாக தொடங்கும், கொதிக்க தொடங்கும். அடுத்து தண்ணி கொதிச்சு நல்லா கொதிக்க வலிக்கிட்டோம்னா மேலால என்ன வரும்? ஆவி வெளியேறும். தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சு அதுல இருந்து ஆவி வரும். அப்ப எங்களுக்கு இதுல ரெண்டு விதமான செயற்பாடு நடக்குது பாருங்க. ஒன்று பனி கட்டி திண்மமா இருந்து வெப்பத்தை குறுக்கேக்க திரவமா மாறினது. இப்ப தண்ணி எல்லாம் திரவமா வந்த பிறகு பனிக்கட்டி எல்லாம் திரவமாக வந்த பிறகு திருப்பவும் நாங்க வெப்பத்தை வழங்கும் போது ஆவியாக மாறுது.
ஆவி என்றா வாயு வாயு நிலைக்கு மாறுது. அப்ப இதுல இருந்து திரும்ப இன்னொரு நிலைமைக்கு மாறுது, வாயுவாகவும் மாறுது. தண்ணி கட்டியா இருந்து திரவமா வந்து வாயுவாக மாறுற 3 செயற்பாடு இதுக்குள்ள நாங்க பார்ப்போம். மூன்றும் நடக்கும். சரியா? அப்ப பார்க்கிறோம் இதுல வந்த இந்த மாற்றங்கள் திண்மமாக இருந்ததை திரவமாக்கி வாயுவாக மாற்றுவது வந்து இந்த செயற்பாடுகள்ல என்ன நடந்திருக்குன்னா நிலைகள் மாற்றம் அடைஞ்சிருக்கு. நிலைகள் மாற்றம் அடைஞ்சிருக்கு. இப்ப பாருங்க, மெழுகு திண்மமாக இருக்கிறது ஒரு திண்ம நிலை என்று சொல்லும். அது ஒரு பௌதீக நிலை. சடப்பொருளின் பௌதீக நிலைகளை 3 வகையாக பிரிக்கலாம். திண்மம், திரவம், வாயு என்று சொல்லி நாங்க ஏற்கனவே படிச்சுட்டு தான் வந்திருக்கு. அப்ப இதுல எங்களுக்கு தெரிய வரும் ஒரு சடப்பொருளினுடைய 3 நிலைகள் இருக்கு. திண்மம், திரவம், வாயு. அந்த நிலைகள்ல ஏற்படுகின்ற மாற்றங்களை நாங்க நிலை மாற்றம் என்று சொல்லுவோம். அதனுடைய நிலைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றம். இப்ப பாருங்க, மெழுகு திண்மமாக இருக்கின்றது. வெப்பம் கொடுக்கும் போது திரவமாக மாறுவது அதனுடைய நிலை மாற்றம் என்று சொல்லும். நிலை மாற்றம் கட்டியாயிருந்து திரவமாக மாறுவது அதன் நிலை மாற்றம். திரும்ப இந்த மெழுகை நாங்க ஆற வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல பார்த்தா இது திரும்பவும் கட்டியாகி இருக்கு. திரும்பவும் அது திண்மமா மாறி இருக்கும். மெழுகு அது வெப்பம் கொடுத்தாதான் உருகும். அதை குளிர விட்டோன்னு மறுபடியும் அது மெழுகாக மாறிவிடும். அப்ப இது என்ன நிலை மாற்றம்? இது ஒரு பௌதீக நிலை மாற்றமா அல்லது இரசாயன நிலை மாற்றமா? இது ஒரு பௌதீக நிலை மாற்றம். அது முதல் மெழுகாக இருந்தது, உருகிய பிறகு திரவ நிலையில மெழுகாக இருந்தது. அதை நாங்க ஆற வச்சவுடன் மீண்டும் அது திண்ம நிலையில மெழுகாகவே இருக்கிறது. அப்ப அந்த மெழுகு என்கின்ற அதனுடைய இயல்பு மாற்றம் அடையவில்லை. அதன் நிலை மாறி இருக்கு. திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறியது. ஆனால் அது மீண்டும் குளிர விடப்பட்ட போது திண்ம மெழுகாக மாறி அதன் இயல்பு அது வச்சிருக்குது. ஆகவே பௌதீக மாற்றம். சரியா? அதே போல எங்களுக்கு இந்த பனிக்கட்டி திண்ம நிலையில இருந்து உருகினோன்னு திரவமாக மாறுவது ஒரு நிலை மாற்றம். திரவமாக மாறியது ஆவியாக இருக்குல்ல, திரும்பவும் என்ன செய்யுது? நீர்தான் ஆவியாக மாறும். அந்த ஆவிய நாங்க குளிர்ச்சி அடைய செய்தா திரும்பவும் நீராக மாற்ற முடியும். ஆவியாக இருக்கிற தண்ணிய குளிர்விச்சால் மீண்டும் நீராக மாறும். நீராக இருக்கிறத மீண்டும் குளிர்விச்சா, அதாவது நீரை நாங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு இன்னும் குளிர வச்சால் பனிக்கட்டியாக மாற்றும். அதாவது ரிவர்ஸ்ல செய்யலாம். வெப்பத்தை கூட்ட கூட்ட எப்படி அது திண்மம் திரவமாகி வாயுவாக மாறுகிறது, வெப்பத்தை குறைத்து கொண்டு வர வர ஆவியாக இருக்கிறது திரும்ப திரவமாகும். திரவமா இருக்கிறத இன்னும் வெப்பத்தை குறைச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு நாங்க இந்த கட்டிகளாக எடுக்கிறோம், ஐஸ் கட்டியாக எடுக்கிறோம். விளங்குதா? அப்ப அதுல நீர் வந்து வேற வேற நிலைக்கு மாறினாலும் அது தண்ணி தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே இதுவும் என்னதொரு பௌதீக மாற்றம் என்று சொல்லிக் கொள்ளும். விளங்குதா? இப்ப உங்களுக்கு ஒரு பௌதீக மாற்றம் என்றா எப்படி இருக்க வேண்டும் என்றது விளங்கிடும். அது என்னதான் நிலை மாற்றம் நடந்திருந்தாலும் அதன் இயல்பு அதை விட்டு போகாது. சரியா? அப்ப நிலை மாற்றம் நடைபெற்ற போதும், அதாவது திண்மத்திலிருந்து திரவமாக மாறிய போதும் புதிய பதார்த்தம் எதுவும் இங்க தோன்ற இல்லை. நிலை மாறினாலும் புதுசா எதுவுமே தோன்றி இருக்கவில்லை. ஆகவே இது பௌதீக மாற்றம். சரியா? பௌதீக மாற்றங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம்.
சரியா? ரைட். அடுத்ததாக நாங்க பார்க்க வேண்டியது இரசாயன மாற்றம். இப்ப இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். நிலை மாற்றம் நடக்கிற சந்தர்ப்பத்திலையும் புதிய இயல்புகளோ புதிய ஏதாவது ஒரு பதார்த்தமோ உருவாகாட்டிக்கு அது பௌதிக மாற்றம். சரியா? ரைட். அடுத்ததாக நாங்க பார்ப்போம் இரசாயன மாற்றம். இரசாயன மாற்றம் பற்றி பார்ப்போம். சரியா? ரைட். இதுல நாங்க பார்க்க போற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல நடக்கிற அவதானங்களை பார்த்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த ப்ராக்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி இதுல எங்களுக்கு இரசாயன மாற்றங்களுக்குரிய 4 செயற்பாடுகளை தந்திருக்கு. சரியா? அப்ப அதுல நாங்க இன்றைக்கு சில செயற்பாடுகளை பார்ப்போம். புத்தகம் இருக்கிறார்கள், நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. அதுல முதலாவது செயற்பாடை நாங்க பார்ப்போம். முதலாவது செயற்பாடு ஈய நைட்ரேட்டை வெப்பமாக்குதல். சரியா? உங்களுக்கு முதலாவது செயற்பாடு சொல்லப்பட்டது ஈய நைட்ரேட்டை வெப்பமாக்குதல். இப்ப அதுக்கு தேவையான பொருள் வந்து ஈய நைட்ரேட்டும் பொதிக்குழாயும் டன்சன் சுடர் அடுப்பும் எடுத்து ஈய நைட்ரேட்ல 1 கிராம் எடுத்து கொதிக்குழாய்க்குள்ள இட்டு நாங்க அதை வெப்பமேற்றி அவதானிக்க போகிறோம். சரியா? அப்ப இதனுடைய அவதானங்களை நாங்க குறிச்சுக்கொள்ளும். ஈய நைட்ரேட் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அது ஒரு வெண்ணிறமான அமைப்பாக இருக்கு. வெண்ணிறமான ஒரு ரசாயன பதார்த்தம். அதை போட்டு நாங்க ஹீட் பண்ணி பார்ப்போம் அதுல இருந்து எங்களுக்கு என்ன கிடைக்கிறது. அதே போல இரண்டாவது செப்பு சல்வேட்டு இரும்பாணிகளை போட்டு நாங்க அவதானிக்க வேண்டும். Now, I will demonstrate the thermal decomposition reaction of lead nitrate. To demonstrate, we need a test tube and lead nitrate. The chemical formula of lead nitrate is PbNO32.
We need a spirit lamp, test tube holder and a spatula. If you check the color of lead nitrate, you can observe it is white in color, it is in the crystal form. Transfer some amount of lead nitrate to the test tube. Now light the spirit lamp. Take the test tube and fix it inside the test tube holder. Now we have to heat the lead nitrate. When we heat the lead nitrate undergo decomposition reaction. It forms lead oxide, nitrogen dioxide and oxygen gas. Here you can observe the reddish brown color gas which is a nitrogen dioxide gas. Nitrogen dioxide gas is toxic in nature. Check the oxygen. Take a burning incense stick and insert inside the test tube. Oxygen gas which is released makes the burning incense stick brighter because oxygen is the supporter of combustion. And this is the best example for thermal decomposition reaction. சரி, இப்ப நீங்கள் பார்த்த முதலாவது செயற்பாடு ஈய நைத்திரேற்ற கொதிக்குழாயில வெப்பமேற்றுகின்ற செயற்பாடு. அப்ப இந்த செயற்பாடுல பார்த்திருக்கீங்க, ஒரு கொதிக்குழாய்க்குள்ள சிறிதளவுக்கு ஈய நைத்திரேற்ற எடுக்கிறோம். ஈய நைத்திரேட்டு. சரியா? இந்த ஈய நைத்திரேட்டு வெண்ணிறமான தூள் போன்ற அமைப்பு. அப்படி இருந்தது வெண்ணிறம். சரியா? அப்ப இது ஒரு வெள்ளை நிறத்துல இருந்த கிட்டத்தட்ட ஒரு உப்பு மாதிரி கிறிஸ்டல் போனதுல இருக்கும். உப்பு மாதிரி. சரி, அப்ப எங்களுக்கு ஈய நைத்திரேட்டு வெள்ளையா இருந்தது. இதை நாங்க வெப்பமாக்கும் பொழுது ஈய நைத்திரேட்டை வெப்பமாக்கிட்டு இதுக்குள்ளால எங்களுக்கு ஒரு வாயு வெளியேறுவதை பார்க்க முடியும். என்ன மாதிரியான வாயு? ஒரு கபில நிறத்துல இருக்கக்கூடிய வாயு வெளியேறுவதோட ஒரு செந்நிறமான தூள் அடியில எஞ்சும். செந்நிறமான தூள் அடியில எஞ்ச போது ஒரு கபில நிறத்துல ஒரு பிரவுன் கலரா ஒரு வாயு ஒன்று வெளியேறும். சரியா? பிரவுன் கலரா வெளியேறும். அதை சொல்றது கபில நிற வாயு. கபில நிற வாயு வெளியேறுது. ஈய நைட்ரேட்டு PbNO3 என்றது அதனுடைய சூத்திரம், இரசாயன சூத்திரம் என்று சொல்றோம். PbNO3. இதுல இருக்கிற NO3 தான் NO2 வாயுவா நைதரசன் ஒட்சைடு வாயுக்கு வெளியேறும். அதுதான் எங்களுக்கு அந்த பிரவுன் கலர்ல வெளியில போற வாயு. சரியா? அப்ப இறுதியாக எங்களுக்கு இதுக்குள்ள ஒரு செந்நிறமான தூள் எஞ்சும். செந்நிறமான தூள். செந்நிறமான தூள் தான் மிச்சம் இருக்க போகுது. அப்ப எங்களுடைய முதலாவது செயற்பாட்டுல ஈய நைட்ரேட்டை வெப்பமேற்றுதல் என்கின்ற செயற்பாட்டுல நாங்க வெப்பமேற்றி அவதானிக்கப்பட்ட போது வெள்ளை நிறமாக போடப்பட்ட ஈய நைட்ரேட்டு
வெப்பம் வழங்கும் பொழுது கபில நிற வாயு ஒன்றை வெளியேற்றியது. அவதானம். அதேவேளை செந்நிறமான தூள் எஞ்சியது. அப்ப நீங்க முதல்ல வெள்ளையாக போட்ட ஈயனை திரைத்து இப்ப செந்நிறமாக மாறியிருக்கு. கபில நிறத்துல வாயு வெளியேறி இருக்கு. ஆகவே இது என்ன மாற்றம்? இது ஒரு இரசாயன மாற்றம். அப்ப எங்களுக்கு வெள்ளையாக போடப்பட்டது செந்நிறமாக மாறி வேறொரு பதார்த்தம் கிடைச்சிருக்கு, புதிய பதார்த்தம். வெண்ணிறமாக இருக்கிறது ஈயனை திரைத்து இதுல இருந்து வாயு எல்லாம் வெளியேறி போய் ஒரு செந்நிறமான தூள் எஞ்சி இருக்குது. அப்ப எங்களுக்கு அந்த அமைப்பு மாற்றம் அடைஞ்சு, ஆரம்பத்தில இருந்த அமைப்பு இப்ப இல்ல. ஆகவே இது இரசாயன மாற்றம். நாங்கள் பார்த்த இரசாயன மாற்றம் என்று சொல்லுறோம். வெள்ளை நிற ஈயனை திரைத்து கபில நிற வாயுவை வெளியேற்றி செந்நிறமாக மாறியது. இதுதான் அவதானம். அப்ப எங்களுக்கு முதலாவது இரசாயன மாற்றம் ஒன்றை பார்த்திருக்கு. சரியா? அப்ப இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். சரியா? அப்ப நாங்கள் இரண்டாவது செயற்பாடு ஒன்றை பார்ப்போம். முதலாவது செயற்பாட்டுல ஈயனை திரைத்து வெப்பமாக்கப்பட்ட போது வாயு ஒன்றை வெளியேற்றியது. அதுவும் கபில நிறமான வாயு. அதைத்தான் நாங்க NO2 வாயு என்று சொல்றோம். சரி, அதே மாதிரி செந்நிறமான ஒரு தூள் எஞ்சி இருக்கு. சரியா? ரைட். இதனுடைய இரண்டாவது இரசாயன மாற்றத்தை நாங்க பார்ப்போம். இரண்டாவது இரசாயன மாற்றம். அதுல எங்களுக்கு செயற்பாடுல 8.5 செப்பு சல்வேற்று இரும்பாணி. சரி, செப்பு சல்வேற்று இரும்பாணி கொதி குழாய் வெப்பமானி. சரியா? செப்பு சல்வேற்று இரும்பாணி அதுல செய்முறை கொதி குழாயை எடுத்து அதுக்குள்ள கொஞ்சமாக நீரை இட்டு செப்பு சல்வேற்று பளிங்குகளை நாங்க அதுக்குள்ள போட்டு கரைச்செடுத்து அதை சொல்றது செப்பு சல்வேற்று கரைசல். சாரி, செப்பு சல்வேற்று கரைசல். அந்த கரைசலுக்குள் தூய்மையான இரும்பாணிகளை நாங்க இட போறோம். ஏன் தூய இரும்பாணியை போட வேணும்? ஏதாவது மாற்றம் நடந்தா அதை நாங்க பார்க்கறதுக்கு இலகுவாக இருக்கும் இரும்பாணிகள் என்று சொன்னோம். அதற்காக நாங்க தூய்மையான இரும்பாணிகளை போடுறோம். அதே வேளையில அவதானம் என்னவாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க போறோம்.
சரி, இப்ப நீங்கள் பார்த்த செயற்பாடை நாங்க விளங்கப்படுத்தும். நாங்க 2வதாக பார்த்த செயற்பாடு செப்பு சல்பேட்டு கரைசல் ஒன்றுக்குள்ள இரும்பு ஆணிகளை போட்டு பார்த்திருக்கு. சரியா? அப்ப இதுல எங்களுக்கு செப்பு சல்பேட்டின் நிறம் தெரியும். செப்பு சல்பேட்டு நீல நிறம், நீல நிறமாக இருந்தது. கரைசல் எப்படி இருந்தது? நீல நிறமாக இருந்தது. இறுதியாக உங்களுக்கு கரைசல் நிறமாற்றம் ஒன்று தெரிஞ்சது. கரைசலில் நிறமாற்றம் தெரிஞ்சது. கரைசலின் நிறம் படிப்படியாக குறையும். நிறம் படிப்படியாக குறையும். ஒரு அவதானம். பார்த்தனாங்க അതിന്റെ കളർ ചേഞ്ച് ആക്കി இருக்கு. நிறம் குறையும். ப்ளூ கலர் குறைஞ்சு கொண்டு போயிருக்கு. இரும்பு ஆணிக்கு மேல ஏதோ ஒரு பதார்த்தம் படிகிறது. தெரிஞ்சுதா இல்லையா? அந்த ஆணியில அரைவாசிக்கு மட்டும், அதாவது அந்த கரைசலுக்குள்ள அந்த ஆணி இருந்த அளவுக்கு மட்டும் ஏதோ ஒரு பதார்த்தம் வந்து படிவடைஞ்சிருக்கு. சரியா? அப்ப அது இரும்பு ஆணி மீது ஒரு செங்கபில பதார்த்தம் ஆணி மீது படியும். இதுதான் அவதானம். 2 அவதானங்கள்ல எங்களுக்கு என்னென்ன கிடைச்சது? செப்பு சல்பேட்டு நீல நிறமாக இருந்தது. அது படிப்படியாக அதன் கலர் வந்து குறையிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஆணிக்கு மேல செங்கபில நிறத்தில ஒரு பதார்த்தம் படிகிறத பார்க்கலாம். அப்ப இங்க 2 விதமான அவதானங்கள் கிடைச்சிருக்கு. சரியா? அப்ப எங்களுக்கு ஆரம்பத்துல செப்பு சல்பேட்டாக இருந்தது. இப்ப செப்பு அதோட கலர்ல போய் படியுது. அப்ப இது ஒரு புதிய பதார்த்தம். செப்பு சல்பேட்டு நாங்க எடுக்கும் பொழுது நீல நிறத்துல இருந்தது. இப்ப எங்களுக்கு அது செங்கபிலமாக ஏதோ ஒன்று படிஞ்சிருக்கு. சரியா? அப்ப இத சொல்றது இரசாயன மாற்றம். இங்க எங்களுக்கு புதுசா வேறொரு பதார்த்தம் தோன்றியிருக்கு. செப்பு சல்பேட்ல இருந்து வேறொரு பதார்த்தம் தோன்றியது. ஆகவே இது ஒரு இரசாயன மாற்றம். சரியா? அப்ப நாங்கள் இரசாயன மாற்றங்கள் இன்றைக்கு 2 பார்ப்போம். என்னென்ன? ஈயநைத்திரைட்ட வெப்பமேற்றி பார்த்திருக்கிறோம். செப்பு சல்பேட்டு கரைசலுக்குள்ள ஆணியை போட்டு பார்த்திருக்கிறோம். இந்த 2 சந்தர்ப்பத்திலும் அவதானங்களை நாங்க பார்த்து அவதானிச்சிருக்கிறோம். சரியா? இப்ப ஒரு பௌதீக மாற்றம் என்றா அங்க எந்த நிலை மாற்றம் நடந்தாலும் அதுல புதிய பதார்த்தம் எதுவும் தோன்றி இருக்காது. ஆனா இரசாயன மாற்றம் நடக்க புதிதாக ஒரு பதார்த்தம் தோன்றி இருக்கு. சரியா? இன்னைக்கு நாங்க படித்த விடயங்கள்ல ஒரு சில வினாக்கள் பார்ப்போம். அதை கொள்ளுங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. தரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. முதலாவது மெழுகு வெப்பமேற்றுதல் எவ்வகையான
மாற்றமாகும். சத்து செல்வேற்ற பட என்பது. அதே போல ஈய நைட்ரேட்டு வெப்பமாக்கப்பட்ட போது அவதானம் யாது? அவதானம் யாது? வெப்பமாக்கப்பட்ட போது அவதானம் யாது? கேள்விகளை எழுதிக் கொள்ளும். சரியா, முதலாவது பாத்திரம் மெழுகு வெப்பமேற்ற செயற்பாடு. மெழுகு வெப்பமேற்றின செயற்பாட்டுல மெழுகு என்ன செய்யும்? வெப்பமேற்றும் பொழுது உருகும். உருகின பிறகு அந்த மெழுக கொஞ்ச நேரத்துக்கு எடுத்து வச்சிட்டோம்னா சிறிது நேரத்துக்கு பிறகு பார்க்கையும் அது மெழுகாகவே மாறி இருக்கு. சரியா, அப்ப இத நாங்க சொல்லுவோம் முதல்ல மெழுகாக இருந்தது, அதை வெப்பமாக்கும் பொழுது திரவ மெழுகாக இருந்தது, அதை நாங்க குளிர வைக்க மீண்டும் மெழுகாக மாறியது. இப்ப மெழுகு ஆரம்பத்திலும் மெழுகு இறுதியாகவும் மெழுகு. அப்ப இதை என்ன சேஞ்ச் சொல்லுவோம்? இது ஒரு பௌதீக மாற்றம். பௌதீக மாற்றம் என்று சொல்லுவோம். இப்ப நாங்க ஒரு பனிக்கட்டிய வெப்பமாக்க திரவமாக மாற்றலாம், அதாவது பனிக்கட்டிய நீராக மாற்றலாம். அந்த நீரை திரும்ப நாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு பனிக்கட்டியாகவும் மாற்றலாம். அப்ப பனிக்கட்டி திரவமாக மாறுவது ஒரு பௌதீக மாற்றம் தான். அதுல நாங்க வேற ஒரு புதிய பதார்த்தத்தையும் உருவாக்க இல்லை. சரியா, அப்ப பனிக்கட்டி நீராக மாறுவது அது ஒரு இரசாயன மாற்றம் என்று எடுக்கிறார். சரி, அதுல புதுசா எதுவுமே உருவாக இல்லை. நீர் கட்டியாயிருக்கு, பிறகு திரவமாயிருக்கு. அதுவே திரவம் ஒன்று கொதிச்சு ஆவியா வாரது அது ஒரு நிலை மாற்றம் தான் ஒழிய அது இரசாயன மாற்றம் கிடையாது. சரியா, அதுன்ற கடற்பொருள் அதோட நிலையில இருந்து மாறுதே ஒழிய அதனால ஒரு புதிய பதார்த்தம் தோற்றுவிக்கப்படவில்லை. அப்ப எங்களுக்கு மெழுக நாங்க ஹீட் பண்றதுன்றது ஒரு பௌதீக மாற்றம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரியா, இரண்டாவது செப்பு சல்பேட்டினுடைய நிறம். நீரேற்றப்பட்ட ஒரு செப்பு சல்பேட்டு ஆய்வு கூடங்கள்ல இருக்குது. இப்ப நாங்க பார்த்த ஒரு வீடியோவிலையும் செப்பு சல்பேட்டு பார்த்திருப்பீங்கள். அழகான ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும், நீல நிறமாக இருக்கும். நீரற்ற செப்பு சல்பேட்டு அது வெள்ளை நிறம். நீரேற்றப்பட்டது வழக்கமாக ஆய்வு கூடங்கள்ல இருக்குது, நீல நிறத்துல இருக்கு செப்பு சல்பேட். அதே போல மூன்றாவது வினா, ஈய நைட்ரேட்டு வெப்பமாக்கப்பட்ட போது அவதானம். ஈய நைட்ரேட்டு வெள்ளை நிறம், அது வெப்பமாக்கப்பட்ட போது கபில நிறத்தில் வாயு ஒன்றை வெளியேற்றியது, செந்நிறமான ஒரு பதார்த்தம் அடியில எஞ்சியது.
அதுதான் அவதானம். கபில நிற வாயு வெளியேறியது, செந்நிறமான தூள் எஞ்சியது. சரியா பிள்ளைகளை? இப்ப இன்றைக்கு நாங்க பௌதீக மாற்றத்துக்கும் இரசாயன மாற்றத்துக்குமான உதாரணம் பார்த்திருக்கிறோம். சரியா? இப்ப இன்றைக்கு உங்களுக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லை என்றால் நாங்கள் இந்த வகுப்பை இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்த வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். தேங்க்யூ.